அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த படித்த முட்டாள்கள், தற்குறி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தற்குறி படித்த தற்குறிகள், படித்து அறிவில்லாத தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, யாரெல்லாம் இந்த டிவிக்கு ஓட்டு போட்டவங்களாம் இல்லை. ஸோ அந்த தற்குறியில் நானும் ஒரு தற்குறிங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாதாரண தற்குறி இல்லை, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, பிஎட்டு, செட்டு. ஸோ இதெல்லாம் முடித்த ஒரு படித்த தற்குறி, அறிவில்லாத தற்குறி. இந்த தற்குறி தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுச்சு. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. சரிங்களா? இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் காலேஜில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 15 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வந்த எல்லா காலேஜுக்கும் 2019, அதுக்கப்புறம் வந்த டிஆர்பி, அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வேலை கிடைக்கல. சரிங்களா? எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இருந்து வேலை கிடைக்கல. ஏன் என்கிட்ட வந்து பணம் இல்லை. சரியா? இந்த தற்குறிக்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால் வேலை கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிங்க? எல்லா அரசு கலை கல்லூரிகள்லேயும் அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. நான் இல்லை, என்னை மாதிரி ஒர்க் பண்ணுற ஆயிரக்கணக்கான உதவி பேராசிரியர்கள், அதாவது சுயநிதி கல்லூரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நாயை விரட்டி அடிக்கிற மாதிரி விரட்டி அடிச்சிங்க. அதாவது நிறைய சம்பளம் வாங்கிட்டு குறைவாக சொல்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி குறைவாக சம்பளம் வாங்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அதிகமாக சொல்கிறவங்களுடைய கூட்டம் யார் தெரியுமா? இந்த ஆசிரியர்கள் கூட்டம். உதவி பேராசிரியர், கௌரவ விரிவுரையாளர் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க தான். எங்களுடைய நிலமெல்லாம் ரொம்ப மோசங்க. இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் வந்துட்டு போராட்டம் நின்னோம். 5-10 பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு வந்து போட்டிங்க. என்ன பண்ணீங்க? தகுதி இருந்தும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தகுதி இல்லாமல் வந்துட்டு ஒரு நிலையில் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி வந்து படித்த தற்குறிகள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த முட்டாள் கூட்டத்தில் நானும் ஒருத்தி தான். சரியா? ஸோ பரவாயில்ல. அதாவது எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். இது வரைக்கும் நடக்கலை, இதுக்கப்புறமாவது நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு வாழணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான், இதுக்கப்புறமாவது நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த தற்குறிகள் எல்லாம் இந்த மாதிரி வந்து முடிவு எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டால் புத்திசாலி, புதுசாக வந்துட்டு ஒருத்தரை வந்து கொண்டு வரணும். சரியா? இந்த தமிழகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற நாங்களாம் வந்து தற்குறிகள் இல்லை. டாக்டரேட் தற்குறி நான் தான். சரிங்களா? என்ன மாதிரி நிறைய டாக்டரேட் தற்குறிகள்லாம் இருக்கிறாங்க. பார்க்கலாம், நல்லது நடக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த நல்ல முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். 1000 பேர் 1000 சொன்னால் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும், இதையும் கடந்து போயிடும். பார்க்கலாம், இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, பார்க்கலாம்.